கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 15, 2026. அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போது சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் பெருசாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இருக்கும், அதாவது சுதந்திரம் முக்கியம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, அதுக்கப்புறம் நமக்கான எல்லா உரிமையும் வேணும்னு நினைப்போம். ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறது நான் அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட 15 வருஷம் இருந்தேன். அங்கே தான் தெரிஞ்சது நமக்கான சுதந்திரத்தோட வேல்யூ. நம்ம அந்த நாட்டில் 2ஆம் தர குடிமகனாக, 3ஆம் தர குடிமகனாக தான் நடத்தப்பட்டோம். எல்லோரும், பெரும்பாலான ஆட்கள். துபாய் கொஞ்சம் பரவாயில்ல, சவுதி ரொம்ப மோசமாக இருந்தது. ஒமான் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே சுற்றி போயிட்டு வந்திருக்கனே வழியாக நான் அங்கே இருந்து வேலை பார்த்ததில்லை. அதே மாதிரி கத்தார் முன்னாடி மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு நம்ம நாடு, நம்ம இடம், நம்ம சொந்த இடம், நம்ம ஊர், நம்ம இடத்த வாங்கலாம், விற்கலாம், பொருட்களை வாங்கலாம், விற்க என்ன வேணால் செய்யலாம். இப்போ துபாயில் இடத்த வாங்கலாம்னு சொன்னால் கூட அதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறையா இருக்குது. அங்கே குடியுரிமை கிடையாது. என்றைக்கு நமக்கு குடியுரிமை இல்லையோ அந்த இடம் நமக்கானது அல்ல அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான சின்ன விளக்கம் தான். ஏன்னா நான் சுதந்திரம் எவ்வளோ முக்கியமானது அனுபவிச்சாள், அதனால் அதை பற்றி சொல்கிறேன். சரி, இப்போ இந்த சுதந்திரம் நமக்கு முழுமையாக கரெக்டாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய வாக்குரிமை ஏமாற்றப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான தொடர்ச்சியாக எம்ஆர்விஆர், மிஸ்டர் விஆர், மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம மக்களுடைய வாக்குரிமை மீட்பு அமைப்பு. ஓகே, அந்த இதுக்காக இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன, இந்த அமைப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து இதுலேருந்து எல்லாம் வேகமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம்போடு உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் அனைத்தையும் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து. ஏன்னா இது பெரிய அளவுக்கு பகிரப்படணும் அப்படிங்கிறது தான். அதனால் இது இந்த அமைப்பு பற்றி டீட்டெயில் எல்லாம் அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். இப்போது இன்றைக்கி இந்த காணொளி ரொம்ப முக்கியமான காணொளி. என்னென்னா, இந்த அமைப்பு, அதாவது எம்ஆர்விஆர், மிஸ்டர் விஆர், வாக்குரிமை மீட்பு அமைப்பு. ஓகே, இந்த அமைப்பு ஏற்கனவே எங்கள் மீட்டிங் போட்டதை பற்றி ஒரு ஐயநாதன் இருக்கார், அவர், பொன்ராஜ், பாலமுருகன், அப்புறம் ஓவியா மேடம், அப்புறம் அதோடு சேர்த்து நான், சுமன் கவி, அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் வந்தாங்களா. அப்போது ஒரு 50 பேர் பக்கம் கலந்துக்கிட்டு எல்லாம் பேசினதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன இதுக்கான பின்னூட்டங்கள் நம்ம மக்கள் கொடுத்த ஆதரவு பார்த்து அதுக்கப்புறம் இன்னொரு காணொலியை போட்டோம். அது பாகம் 2, இது பாகம் 3ன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் என்ன, மக்கள் இயக்கமாக சேரணும். இது எந்த கட்சி சார்பாகவும் கிடையாது. ஓகே, ஆனால் எந்த கட்சி, எல்லா கட்சியும் விலக்கி வச்சுட்டு நாங்கள் தனியாக போராட போகிறோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா எல்லா மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நேரடியாக வேலை பார்த்தாலும் சரி, அல்லது மனசளவில் நான் திமுக ஆதரவாளன், நான் அதிமுக ஆதரவாளன், நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளன், நான் தாவேக ஆதரவாளன், இல்லை நான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளன், நான் காங்கிரஸ் ஆதரவாளன், நான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளன் அப்படின்னு, நான் பாஜக ஆதரவாளன் அப்படின்னு எல்லா விதமான கட்சிகளுக்கும் அங்கங்கே நமக்கு மனசளவுலையும் செயல்பாடு அளவுலையும் நம்ம கட்சிகளை சார்ந்தே இருக்கிறோம். ஒரு பக்கம் எப்படி நம்ம மதங்களை சார்ந்திருக்கோமோ, அப்புறம் மதம் இல்லாத மதம், அதாவது ஏத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா, எனக்கு மதமே கிடையாதுன்னு அவங்கள சார்ந்திருக்கோமோ, அதே மாதிரி ஏதோ ஒரு வழியில் ஹிந்துவாக இருந்தால் சாதிகளில் அந்தந்த சாதிகள் இருக்குமா, வேறு வழியே இல்லாமல். அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருக்காங்களா. அப்போ நம்ம என்ன, நமக்கு இந்த மக்கள் மூவ்மெண்ட் எல்லா கட்சிக்கும் இப்போ அடிவேறு பகிருங்குது. ஓகே, அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, நாம் இந்த அமைப்பு எந்த கட்சியும் விலக்கி வைக்காது. எல்லா கட்சியும் அரவணைச்சு அந்த கட்சி தலைமை அவங்க சொல்கிற உத்தரவுப்படியெல்லாம் இல்லாமல் இந்த அமைப்பு தனியாக செயல்பட்டு கொண்டு போகும். அதில் திமுக ஆர்வப்பட்டால் திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், நாம் தமிழர் கட்சி இருக்கும், விசிக இருக்கும், கம்யூனிஸ்ட்டு வருவாங்க, முஸ்லீம் லீக் கட்சி வருவாங்க. இந்த மாதிரி ஏன் பாஜக தாவேக்கா சொல்லலை அப்படின்னா அவங்க வருவாங்களான்னு சந்தேகம்.
ஓகே. ஏன்னா கொஞ்சம் அப்படி கிடைச்ச தகவலுக்கு இது வந்து அவங்களையும் போய் கூப்பிட்டு வச்சு இது இப்போ அவங்க வந்து ஆக்சுவலாக பாஜக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டிங் மிஷின் தான் வேணும் நிற்கக்கூடிய கட்சி. அதனால் அதை வந்து சொல்லாமல் தவிர்த்திருக்கோம். ஓகே. இப்போ அடுத்த கட்டமாக நமக்கு வந்து இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி கட்சி தலைவர்களை சந்தித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விளக்குறோம். அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து மாவட்டம், ஒன்றியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பயங்கர கிளைகளாக நெட்வொர்க் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த நெட்வொர்க் மூலமாக அந்தந்த மக்களை போய் சென்று அடையணும் அப்படிங்கிறத அவங்களோட உதவி கேட்குறோம். ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலான கட்சிகள் வந்து பாதிக்கப்பட்ட கட்சிகள். அது வந்து திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட கட்சிகள். ஓகே. அப்போ அவங்க எல்லாத்தையும் இந்த இதில் ஒன்றிணைச்சு அவங்க வந்து கட்சியாக ஒன்றிணைய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். பட் இந்த அமைப்புக்குள்ளே எல்லா கட்சியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் முதல் நடவடிக்கையாக ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நேற்று காலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே திமுக தலைமை அங்கே அறிவாலயம் போய் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்தோம். அங்கே போனது யார் யார் அப்படின்னா, திரு ஐயநாதன் அவர்கள், பொன்ராஜ் அவர்கள், ஓவியா மேடம், நான், அதுக்கப்புறம் வந்து சுமன் கவி அப்படின்னு 5 பேர் போயிருந்தோம். அப்புறம் அங்கே இருந்தது யாரை சந்தித்தோம் அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அங்கே வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அப்புறம் இவர் இந்த நம்ம துரைமுருகன் ஐயா இருந்தார். அதுக்கப்புறம் ராசா, பொன்முடி, அப்புறம் முத்துசாமி இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க மற்ற 1-2 பேர் இருந்தாங்க. அப்போது இதை போய் நாங்கள் வர்றோன்னு சொன்ன உடனே பெரிய அளவுக்கு வாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு வரவேற்று கை கொடுத்து அவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா காரணம் வந்து இந்த அமைப்பு வந்து இப்போ வந்திருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து பொன்ராஜ் மேலேயும் ஐயநாதன் அவர்கள் மேலேயும் இந்த கட்சிகள், இந்த கட்சி மட்டும் எல்லா கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதையும் அவங்களுடைய நம்பிக்கையும் வந்து அவங்க வரவேற்ற விதம் வந்து வெளிப்படுத்தியது. இது வந்து திமுக சார்பு, அதிமுக சார்பு அப்படி எதுவுமே கிடையாது. இந்த அமைப்பு வந்து இண்டிபெண்டன்ட் இயங்க போகிறது. பட் எல்லாரோட உதவியும் எல்லா மக்களும் வேணும் அப்படிங்கிறது தான். அதை முதலே வந்து விலைக்கு சொல்லியாச்சு. ஓகே. இப்போது அவர் வந்து சந்தித்தோம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திக்க போகிறோம். அப்புறம் வந்து சீமான் அவரை சந்திப்போம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்திப்போம். எல்லோரும் சந்திப்போம். ஓகே. இப்போது அங்கே போய் பேசும்போது அவர் டீட்டெயில் அவர் ஐயநாதன் ஐயா அவர்கள் வந்து என்ன மாதிரி நடந்துச்சு, 99லேருந்து ஆரம்பித்து எப்படிலாம் நடந்தது, அப்புறம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் அவர் சொன்னார். அது எல்லாத்தையும் வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொன்ராஜ் அவர்கள் வந்து இந்த மிஷினில் வந்து எப்படி இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது ஒரு பக்கம், அதாவது ஓட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வைஃபை வச்சு ஜிஎஸ்எம் வச்சு இதை வச்சு வந்து ஹேக் பண்ணுறது, இது ஹேட்ச் பண்ணுறது முதல்லே வந்து தீர்மானிச்சிடுறது. இது வந்து இந்த ஒரு முறை இங்கே ஓட்டு போட்டு இந்த ஒரு கட்சி உதாரணத்துக்கு விசில் சின்னம் அப்படின்னா, விசில் சின்னம் ஒரு 35 to 40% இங்கே எடுக்கணும் அப்படின்னா எதுலேருந்து முடிச்சு அது எல்லாத்தையும் வந்து முதல்ல ஓட்டு போடும்போது அதே ஓட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கிளாக் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து திமுகவில் வந்து இவ்வளவு, அதிமுக அந்த இவ்வளவு, நாம் தமிழ் கட்சி வந்து இவ்வளவு அப்படின்னு அங்கங்கே எடுத்து இவங்களை வந்து மேக்கப் பண்ணிடுவாங்க. இவங்க ஒருவேளை ஒரு 25% எடுத்திருக்காங்க விசில் அப்படின்னா அதை வந்து 37-40%க்கு வந்து இங்கெங்கேருந்து அங்கங்கே எதெல்லாம் ப்ரோரேட்டா பேசிஸில் எங்கெல்லாம் ஜாஸ்தி எடுத்திருக்காங்களோ அங்கே வந்து திமுகலேருந்து நிறையா, அதிமுக அடுத்த பக்கம், அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் வந்து பிச்சு எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து இங்கே 40% கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்து விளக்குனார். அப்போ இது வந்து சாத்தியமா, இத்தனை மிஷினில் சாத்தியமானா கண்டிப்பாக எலக்ட்ரானிக் விஷயத்தில் இது சாத்தியமே. ஏன்னா நம்மகிட்ட வந்து 50 கோடி 60 கோடி மொபைல் ஃபோன் இருக்குது. நினச்சா வந்து ஒரே நாளில் வந்து எவ்வளோ மெசேஜை வந்து அனுப்புகிறாங்க, எவ்வளோ வாய்ஸ் இது அனுப்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சாத்தியம். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டீம் ஒர்க் பண்ணுதுன்னா அந்த டீம்கிட்ட வந்து உத்தரவு, நீ இது பண்ணணும்னு உத்தரவு, அதை வந்து நம்மளால் போய் செக் பண்ண முடியல. செக் பண்ணால் முதல்ல இனிஷியலில் செக் பண்ண ஒரு 50 ஓட்டு மட்டும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன் ஒரு பெட்டியில் வந்து 1000 ஓட்டு போடலாம் அப்படின்னா
அந்த 1000 ஓட்டையும் செக் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெர்மல் பேப்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 40 நாள் அழிஞ்சு போயிடும், அந்த பேப்பரை தான் பயன்படுத்துவோம். அந்த தெர்மல் பேப்பர் எண்றதுக்கு ஏற்கனவே 2013லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அது எண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை பற்றி வந்து எந்தவித பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் மலமுழுங்கி மகாதேவன் மாதிரி வந்து இவங்க வந்து தேர்தல் கமிஷன் அமைதியாக எதை பற்றியும் வாயை திறக்கிறது இல்லை. அமைதியாக கண்டுக்காமல் வந்து அப்படியே நொட்டாங்கையில் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் புறந்தள்ளிட்டு போயிடுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு போகிறது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் எல்லாம் இதெல்லாம் இந்த விவரித்து சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இங்கேருந்து தேர்தல் கமிஷனில் வந்து ஐயா அப்படி இல்லை ஐயா, இது வந்து இப்படி பண்ணோம், இதில் இவ்வளோ தான் முடியும், அப்படி செல்ல முடியும், ரைட் ஓகே இவர் சொல்ல கரெக்ட் தானே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்து கொண்டு கொடுத்துறாங்களா. அதனால் இப்போ வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி இந்த இவிஎம்மில் இவ்வளோ அளவுக்கு ஃப்ராடு பண்ண முடியும். இப்போது சமீப 2014 ஆரம்பித்து சமீப கால இப்போ நடந்திருக்க தேர்தல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இவிஎம்மை வந்து ஹேக் பண்ணி அது உடைக்க வேண்டாம், பேட்டரி போட வேண்டாம், வைஃபை வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். எல்லாம் ப்ரோக்ராமிங் முதல்லையே போட்டால் போதும். அது போக ப்ரோக்ராம் முதல்லே போடும்போது இன்னொரு வழி இருக்குது. இதில் எந்த கட்சி ஒழிக்கணும்? இப்போ டாப்பில் வந்து திமுக, அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் திமுக வந்து லீடிங்கில் இருந்துச்சு. திமுகவில் வந்து 4க்கு 1 ஓட்டை வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு 110 இடங்களில் 164 இடத்துல போட்டி போட்டாங்களா, ஒரு 120 இடத்துல வந்து என்ன மேஜர் ஆட்கள் தலைவர்கள் அப்புறம் பாப்புலராக இருக்கிறவங்க அவ்வளோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே இடங்கள் வந்து ஒழிக்கணும், அவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். அப்படின்னா ஓட்டு போடும்போது 50 ஓட்டு மட்டும் நார்மலாக எல்லாத்தையும் கரெக்டாக விழுவும். 50க்கு அப்புறம் வந்து உதயசூரியனுக்கு போட்ட ஓட்டு 3 ஓட்டு உதயசூரியனுக்கு விழும், 4வது ஓட்டு பிரிண்ட் உதயசூரியனாக இருக்கும். பட் ஓட்டு வந்து மெஷினில் அந்த மெஷின் சென்ட்ரல் கமாண்ட் மெஷினில் வந்து என்ன போகும், அது வந்து விசிலுக்கு போயிடும் அல்லது ரெட்டலைக்கு போயிடும். எதிர்காலத்தில் வந்து அண்ணாமலையோட கட்சிக்கு போகலாம், அப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இப்போ பேசும்போது அவர் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாம் கேட்டார், அவரோட சந்தேகத்தையும் கேட்டார், அப்புறம் நல்ல விவரமாக பேசினார். அருமையான ஒரு சந்திப்பாக இருந்தது. ஓகே, இதை ஐயநாதன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஐயா, இந்த அமைப்பு இப்போது ரொம்ப அவசியம். அதை வந்து கிராம சபை அளவுக்கு, கிராமங்கள் அளவுக்கு, நகரங்களில் படித்தவங்க எல்லாம் படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். காரணம் 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தேர்தலே கிடையாது, ஜனநாயகமே கிடையாது, எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அப்புறம் தேர்தல் கமிஷனும் ஒன்றும் செயல்பட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நினைச்சதான் சட்டம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் வச்சுக்குவாங்க, ஒரு XRY யாரை வேணாலும் வந்து இங்கே வந்து நியமிப்பாங்க. அப்புறம் தேர்தல் இல்லை கிட்டத்தட்ட, அல்லது தேர்தல் வந்து ஒரு ஐவாசுக்கு தான் தேர்தல்ன்ற பேரில் வந்து எப்போ உங்கள் தேர்தலாம் உங்கள் ஓட்டெல்லாம் போட்டாச்சு நீங்கள் போ அப்படின்னு அனுப்புவாங்க. எல்லா வேலையும் நடக்கும், யாரும் எதுவும் செய்ய முடியாது. கான்ஸ்டியூஷனில் அப்படி வச்சு நம்ம கண்ணு முன்னாடி இப்போவே இவ்வளோ ஃப்ராடுத்தனம் நடக்குது. அதாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தீதி வந்து அவங்க தோக்கக்கூடிய ஆளா, இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஸ்டாலின் வந்து தோக்கக்கூடிய ஆளா, இல்லை கேரளாவில் அவங்க முதலமைச்சர் வந்து தோக்கக்கூடிய ஆளா, எல்லா பெருந்தலையிலும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் இவிஎம்மில் வச்சு எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. இது வந்து எப்படின்னா யாருக்கான ஆதரவு, தனிப்பட்ட கட்சிகளுக்கான ஆதரவே இல்லை. நம்ம மக்கள் இப்போ நான் போடுற ஓட்டு இல்லை நீங்கள் போடுற ஓட்டு, இந்த ஓட்டு நீங்கள் வந்து விசில் சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க, இல்லை தாமரைக்கு ஆதரவு கொடுங்க, அல்லது உதயசூரியனுக்கு கொடுங்க, ரெட்டைலை கொடுங்க, அல்லது வந்து விவசாய சின்னத்துக்கு கொடுங்க, எதுக்கு வேணாலும் கொடுங்க. ஏன் ஓட்டு கரெக்டாக வந்து எண்ணப்படுதா, கரெக்டாக தான் போய் சேருதா, இல்லை நான் வந்து விசில் சின்னத்துக்கு போடுறேன் அது வந்து ரெட்டலைக்கு மாறி போகுது அப்படின்னா ஏன் ஓட்டு திருடப்படுது. அப்போது வாக்கு திருட்டை தவிர்க்கணும். அந்த வாக்கு திருட்டுக்கு இப்போதைக்கு மூல காரணமாக இருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார். அவர் மேலே வந்து யாரும் புகார் கூற முடியாது, எஃப்ஐஆர் கிடையாது, குற்றச்சாட்டவே முடியாது அப்படின்னு பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எதிர்காலத்தில் வந்து மாற்றம் வரலாம். 2029 இந்த இவிஎம் இந்த பிரச்சனை ஒழிக்கப்படலை அப்படின்னா என்னென்னா, தெர்மல் பேப்பர் கூடாது, அதில் வந்து லேசர் பிரிண்ட்டு வரணும், நம்ம வந்து ஓட்டு அழுத்தினதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் வரணும், அந்த பிரிண்ட்டை நம்ம கையில் எடுத்து இன்னொரு பெட்டியில் போடணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ பழைய வாக்குச்சீட்டு வந்து நமக்கு இல்லை, அது முடியாதுன்னா எங்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு பழைய வாக்குச்சீட்டு. நம்மளோட இது வந்து ஏன் ஓட்டு திருடப்படக்கூடாது அப்படின்னா இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதை வந்து போய் மீட் பண்ணோம்,
பெரிய அளவுக்கு அவங்க ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட கட்சி, அதனால் இறங்கி வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே பேசின அளவில் அவர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்கங்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முழுக்க இப்போ இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க இப்படி பரவலாக போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் மற்ற வடநாடு வரைக்கும் மொத்த அகில இந்திய அளவில் இந்த எம்ஆர்விஆர், அதாவது மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர் ரைட்ஸ், ஓகே, எம்ஆர்விஆர், இந்திய மக்களுடைய வாக்குரிமை மீட்பு அமைப்பு, ஓகே, இந்த அமைப்பு வந்து பெரிய அளவில் வந்து போகும். நம்மளுடைய கோரிக்கை வேறு, நம்ம அடுத்து வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம், கட்சி இதை கட்சியாக பதிவு பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கான நோக்கம் ஒற்றை நோக்கம், ஜனநாயகம் காக்கப்படணும். நம்ம வந்து சுதந்திர இந்தியா, இப்போ நம்ம பேசுகிறது வந்து இன்றைக்கி சுதந்திர தினத்தை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரம் வந்து ஒரு கேலி கூத்தா இல்லாமல் நம்ம வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா இந்த இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும். வாக்கு இயந்திரம், அதாவது இயந்திரம் எப்போவுமே கரெக்டு தான், அதை ஹேண்டில் பண்ணுற மனுஷன்தான் தவறானவன். அப்படி தவறாக பயன்படுத்தப்படுதுங்கிறது எல்லா விதமான சந்தேகமும் இருக்குது. அந்த சந்தேகத்தை தேர்தல் ஆணையம் வந்து நிவர்த்தி பண்ணுறதா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து இப்போ வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும். அந்த மக்கள் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், கவலையே இல்லை. அவங்க இருக்க வேண்டியது வந்து இந்திய மக்கள். இந்தியாவில் ஓட்டுரிமை உள்ளவங்க. இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ஏஆரில் வந்து எவ்வளோ பேருக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிருக்கு. ஏற்கனவே பேசியிருக்கோம், பிரகாஷ்ராஜுக்கே வந்து ஓட்டுரிமை இல்லை அப்படின்னா இன்னும் எம்பி தேர்தலில் வந்து போட்டி போட்டவர். அவ்வளோ அலட்சியமாக வந்து நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அவ்வளோ லெத்தார்ஜிக்காக அவ்வளோ திமிராக வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த திமிரை வந்து அவங்க வாழை வந்து நறுக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதான். அதனால் இந்த ஸ்டெப்பு இருக்கு இல்லையா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமையை சந்திச்சிருக்கு. அதுக்கடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்திக்க போகிறோம். அடுத்தடுத்து எல்லோரும் சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு சந்திப்பு என்ன நடக்குது, என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியாக பின்னோட்டத்தில் என்ன அப்படின்னா, இப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி, ஓகே, இது சம்பந்தமாக வெபினார் ஒன்று நடக்க போகுது. வெபினார்னால் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் கேள்விப்பட்டிருப்போம். எப்போ லாக்டவுன் வந்துச்சோ அப்போ வந்து நேரடியாக பேச முடியாது, யாரும் ஒரு 6 மீட்டர் இடைவெளி, 6 அடி இடைவெளி, இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா ஃபோனில் மாற்றி வந்து ஜூம் மீட்டிங், இங்கேருந்து பேசுவோம், அங்கேருந்து பேசுவோம், ரெண்டே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஜூம் மீட்டிங், அதுக்கப்புறம் கூகுள் மீட்டு, அது மாதிரி வெபினார், ஓகே. ஆல் இண்டியா லெவலில் பரகல பிரபாகரன், அவர் வந்து பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பேன், அந்த பேர் யாருன்னு வேறு சொல்லிடுறேன். அவரோட மனைவி வந்து இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ நிர்மலா சீதாராமனோட கணவர் அவர் வந்து இந்த இவிஎம்க்கு எதிராக இங்கே வந்து கைகோர்க்கிறாரு. அதுபோக இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே இந்த அமைப்போட கைகோர்க்க தயாராக இருக்காங்க. ஸோ அந்த வெபினார் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். நமக்கு இந்த அமைப்பில் இது மாதிரி வாட்ஸ்அப் வந்து நான் இப்போ எனக்கு வர்ற வாட்ஸ்அப் வந்து வேறு வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவு பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்த வெபினாரை பற்றி போடுறேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க எல்லாம் போடுவாங்களே, யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ. அதுபோக இந்த மாதிரி வெபினாரில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி, அது கேட்கணும், பேசணும். எல்லாருமே ஒரே நேரத்தில் பேச முடியாது. சில பேசும்போது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆஃப்டர்நூனில் ஆரம்பிக்கும். எப்படி ஒரு 4 மணி 5 மணிக்கு 4 மணிக்கு மேலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் போகும். யாரெல்லாம் வந்து இதை வந்து லிசன் பண்ணணும் கேட்க நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து லிங்க் எல்லாம் கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த என்னோடய காணொலியில் இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து நம்பரை நான் கொடுத்து அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். எல்லா விதமான ஏற்பாடு நடக்கும். இது வந்து சிலர் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, இப்போ இங்கே கேட்கக்கூடிய சிலர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஆர்வமாக இருக்கீங்க, போராட தயாராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து நம்ம இனிஷியலாக வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும். இப்போ மதுரையில் அங்கே ஒரு 5 பேர்,
2 பேர் 5 பேர் 10 பேர் முக்கிய இன்சார்ஜ் ஆகி அந்த மொத்த மதுரை மாவட்டம் இருக்கு இல்லையா, அத்தனை இடத்துலையும் மதுரை தாலுகா என்னென்ன ஒரு 5-6 தாலுகா இருந்துச்சுன்னா அந்த தாலுகா முழுக்க அங்கங்கே வந்து முக்கியஸ்தரெலாம் வச்சு இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கணும். எதுக்கு? இந்த அமைப்புக்கு. இந்த அமைப்போட ஒற்றை கோரிக்கை. இங்கே வந்து இந்த காசு வசூல் பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், கட்சி மாதிரி நடத்துகிறோம், அதுக்கப்புறம் போட்டி போடுறதெல்லாம் இல்லாமல் நமக்கு இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட கோரிக்கை. வந்து தெளிவான கோரிக்கை. அப்புறம் யாரையும் நிராகரிக்கலை. யாருக்கெல்லாம் வந்து இந்த இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லி ஆர்வம் இருக்கோ அத்தனை பேரும் கட்சி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, இன பாகுபாடின்றி, மொழி பாகுபாடின்றி, சாதி பாகுபாடின்றி எல்லாரும் இதில் இணையலாம். வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் வித்தியாசமின்றி அவ்வளோ பேரும் இணையலாம் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பு. ஸோ அடுத்து இந்த வெபினார் வந்து ஃபஸ்ட்டு வெபினார் நடக்க போகுது. அப்புறம் இதில் வந்து இது வந்து எப்படி இந்த மாதிரி உறுப்பினராக சேர்றதுலேருந்து எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வெகு விரைவில் அறிவிப்பு கிடைக்கும். அப்புறம் அங்கங்கே வந்து வந்து பேசுகிறதுக்கு அவர் பொன்ராஜ் ஐயா இருக்கட்டும், ஐயா வந்து யாரெல்லாம் பேச விடும் அங்கே வந்து பேசுகிறதுக்கு, நீங்கள் கூட்டம் சேர்க்குறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து என்னென்ன வருதோ அடுத்தடுத்த பாகத்தில் வந்து நான் ஒன்றா வந்து விளக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த எம்ஆர்விஆர் அப்படிங்கிறது மிக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மக்களும் வந்து ஆதங்கப்பட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஆதங்கத்துக்கு அந்த பூனைக்கு மணி கட்டுறதுக்கு இந்த டீம் வந்து ஆரம்பிக்குது. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நம்ம வந்து இவிஎம் இல்லாமல், வாக்கு இயந்திரம் இல்லாமல் ஜெயிச்சு காமிப்போம். ஜெய்ஹிந்த். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.